பொலிட்டிக்கல் இண்டஸ்ட்ரியோட ஓவரால் பொட்டன்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் கோடி. அவ்வளவு மணி டேப் ஆகக்கூடிய ஒரு பொட்டன்ஷியலான ஒரு பிளேஸா இருக்கு. அவ்வளவு மணி எப்படி டேப் பண்ணலாம் அப்படிங்கறத ஓவர் பீரியட் ஆஃப் டைம் யூ வில் கம் டு நோ. These are the political startups, political tech startup. இவ்வளவு கம்பெனிஸ் எலெக்ஷன் ஓரியன்டாகவும் அரசியல் ஓரியன்டாகவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓட்டரை எப்படி என்கேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சில கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க. வாலண்டியர் மொபிலைசேஷன், கேடர் மேனேஜ்மெண்ட், உங்களோட கட்சிக்காரங்களை ஃபீல்ட் அனுப்புவீங்க இல்லையா, அவங்களை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிற இவ்வளவு கம்பெனிஸ் ஒர்க் பண்றாங்க. ஃபண்ட் ரைசிங், எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணணும், மெசேஜ் எப்படி அனுப்பணும், ஓட்டரை எப்படி கான்டாக்ட் பண்ணணும், வாலண்டியர் எப்படி டெப்ளாய் பண்ணணும், வாலண்டியர் மேனேஜ்மெண்ட் வேற, வாலண்டியர் ஃபீல்ட்ல எப்படி டெப்ளாய் பண்ணணுங்கிறதுக்கு டூல் இருக்கு, ரைட்? அண்ட் ஃபீல்டு டூல்ஸ், ஃபீல்ட்ல போய் என்னென்ன வேலை பார்க்கணும், ரிசர்ச் என்னென்ன ரிசர்ச் பண்ணணும், டேட்டா அனாலிட்டிக்ஸ் அண்ட் மாடல், இருக்கிற டேட்டாவை எப்படி அனாலிட்டிக்ஸ் பண்றது, எப்படி மாடல் பண்ணலாம். ஸோ தீஸ் ஆர் த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அவைலபிள் இன் த மார்க்கெட். இது இருக்கு, ஆனா நிறைய பேருக்கு தெரியல. அரசியலையும் பிசினஸ் பண்ணலாமாங்கிறது தெரியல. அதுதான் இந்த பொலிட்டிக்கல் டெக், எலெக்ஷன் டெக். ஒரு டெலிபோனிக் சர்வே இருக்கணும், ஒரு ஃபீல்டு சர்வே, வீடியோட போய் ஃபீல்ட் சர்வே பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். சோஷியல் மீடியா லிசனிங், சோஷியல் மீடியால உங்களை பத்தி என்ன பேசுறாங்கன்னு தெரியணும். ஏஐ இன் எலெக்ஷன் இஸ் நதிங் பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், பப்ளிக் ரிலேஷன் இஸ் நதிங் பட் உங்களோட பிஆர் ஆக்டிவிட்டிஸ், அதெல்லாம் போய் ரீச் ஆகணும். லீகல் அட்வொகேசி, அரசியல் சார்ந்த தொழில் எடுத்துக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, கேண்டிடேட்டா நின்று நீங்க வெற்றி பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, என்னென்ன டெக்னாலஜி வேணும் தெரியுமா? 1 பாயிண்ட் சொல்யூஷன் இஸ் டிஜிட்டல் பாலிடிக்ஸ்.